என் மேல தனிப்பட்ட அன்பு கொண்ட என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். எங்க 2 பேரையும், நான் ஒரு திசை, அவர் ஒரு திசை. நாங்க அவர் இந்த வடபக்கம், நாங்க தென்பக்கத்தில் இருந்த பிள்ளைகள். ஆனால் 2 பேரையும் இணைத்தது எங்கள் தமிழ், அந்த இன உணர்வு, மான உணர்வு, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தமிழ் பேரினத்தை இணைக்கிற பெரும் காந்தமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிரபாகரன். 2 பேர் தான் எங்களை இணைக்கிறது. இப்ப நம்ம அவரை மாவீரர் என்று போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, உலக தமிழனுக்கு ஒரே ஒரு தலைவன் தாண்டா, அது என் தலைவன் பிரபாகரன் தான் பேசுறது இருக்கு. நான் கூட என்னுடைய பதிவில் தனிப்பாட பதிவில். அப்ப நாங்க எப்ப பார்த்தாலும் நாங்க பொங்கு தமிழ்ல சந்திப்போம். எங்க ஐயா அது அறக்கட்டுல இருக்கு, அந்த தியாகராயனர்ல, அங்கதான் நாங்க எல்லாம் சந்திச்சு பழக்கம். எங்க ஐயா என் மேல வச்சிருந்த அன்புக்கு ஒரே ஒரு சான்று சொல்றேன். எங்க ஐயா மருத்துவர், பெரிய பெரிய, அப்ப நான் கட்சி ஆரம்பிக்கணும், திரைப்பட இயக்குனர் தானே, சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள் எல்லாம் பார்க்க வந்திருப்பாங்க. நானும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருப்பேன். ஐயா வர சொல்லிட்டாங்க பார்க்கணுன்ட்டு. நேரா வருவாங்க, வாங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போயிருவாங்க. இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வியப்பா இருக்கு, யாரு அந்த பையனை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் போய் பேசிட்டு நான் வந்த பிறகு மற்ற ஒவ்வொருத்தர சந்திப்பாங்க. அதுல எங்க ஐயா என் மேல வச்சிருந்த அந்த பற்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. அப்ப அந்தப்ப நான் எங்க அண்ணன் காடுவெட்டி குரு இருப்பாங்க. அப்ப நிறைய பேசுவோம். அப்ப அந்த நேரம் ஈழப்ப சிக்கல்களை பேசுவோம், தலைவரை பற்றி பேசுவோம், மொழி குறித்து பேசுவோம், போராட்டம் குறித்து பேசுவோம். அப்பதான் நாங்க தமிழ் பாதுகாப்பு இயக்க வச்சு மொழி மீட்சிக்கு பாடுபட்டோம். இல்லைன்னா 85 வயசுல தமிழை தேடி ஒரு தலைவன் இந்த நாட்டுல நடந்து போறாரு தெருவில்லைன்னா அது எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸை தவிர அவர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பு என் மேல எங்க அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுக்கு. என் தம்பி சொன்ன அந்த மருத்துவ மனை காட்சியில, நான் அவர் மருத்துவமனையில மருத்துவ எடுத்துக்கொண்டிருக்கும் போது அவரை பார்க்கறதுக்கு சென்று பார்க்க முடியல. அவர் சிறப்பு சிகிச்சை பிரிவில் இருந்தாரு. அது இன்னும் என் கண்ணுக்குள்ள இருக்குது. அவ்வளவு பெரிய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது, எல்லாராலையும் ஒரு மனிதன் நேசிக்கப்படுறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். குருனா ஒரு நிமிர்வு, குருனா ஒரு தினசுறது, ஒரு வீரம், ஒரு அச்சம் தெரிச்சு பறக்கும். அதாவது அது அப்படி ஒரு ஆள். அவரு இயல்பான மனிதன், பெரிய இலக்கியம் அப்படி பேசுறது, அந்த மாதிரி பேசுறது இயல்பாதான் பேசுவார். ஆனா ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். அப்படி ஒரு நெருக்கமான அண்ணன். அவர் வீட்டுல வரவேற்பு அறையில மாட்டப்பட்ட ஒரே படம் எங்கள் தலைவன் பிரபாகரன் படம் தான். அதை என் தம்பி அந்த படத்திலே பதிவு பண்ணியிருக்கிறார்கள். ஆனா தனிக்கு அதை விட்டுட்டது தலைவர் படம் வர்றதுன்னா நாங்க சோரொட்டியில் ஓட்டாலே கிழிச்சு போட்டு போகுது. ஆனால் அதை விட்டுட்டது. அது என்னன்னு தெரியல. நான் கூட சொல்லுவேன், படத்தை பார்த்து எப்படி பயப்படல, அவர் படையை பார்த்து எப்படி அப்படின்னு. 3ஆம் உலகப் போர் இனிமே வருதுன்னாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்க 3ஆம் உலகப் போரை செய்த இனத்தின் மக்கள். ஏன்னா ஒரு தலைவனை ஒரு இனத்தை அழிக்க உலகம் முழுமைக்கும் படையை திரட்டி வந்தது எங்களது 22 நாடுகள் சேர்ந்து பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் படையை எதிர்த்து போரிட்டது. அப்படின்னா இது உலக போரா இல்லையாங்கிறது நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் என்னுடைய காடுவெட்டி குரு அவர்கள். குருனா மானம், வீரம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு மகன் அவரு. அப்ப இங்க பேசியவரெல்லாம் சொன்னாங்க பாருங்க, பணமா இனமானா இனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வீரன், ஒரு தமிழன் அவர். அப்ப அப்படித்தான் நீங்க மண்ணை காக்கிற போராட்டத்தில் எதற்காகவும் மண்ணை விட்டு கொடுக்காததான் மாவீரனா இருக்க முடியும். அதேதான் எங்கள் தலைவருக்கும். என் தாய் நிலத்தை இன்னும்